ஹாய் எவ்ரிவன். ஒரு பெரிய பிரச்சனையில் வந்திருக்கோம். என்னடா ப்ராப்ளமே வரல, நல்ல ஸ்மூத்தாக போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சேன். வந்துருச்சு. அதாவது டிஎன்இஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர், அதாவது டிஎன்இஏ உதவி மையம், அட்மிஷன் சென்டரோட உதவி மையம். அது வந்து 110 மையங்கள் உள்ளன நம்மளோட தமிழ்நாட்டில். இந்த டிஎன்இஏ ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு, இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆரம்பித்தது தான். என்ன டவுட்னாலும் அங்கே போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பரையும் கொடுத்துட்றாங்க. டிஎன்இஏ வெப்சைட்டில் இருக்குது. இப்போ மேட்ரு என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த அப்ளிகேஷனில் டவுட் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து டிஎன்இஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டரில் போய், டிஎஃப்சி சென்டரில் போய் கேட்கணுன்ட்டு இருக்காங்க. கேட்க முடியல. அதனால் எங்களை மாதிரி யூடியூபர்ஸு இல்லை இன்ஸ்டாகிராமர்ஸு அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க வேண்டிய நிலமை. ஸோ அங்கே போய் ஒன்றும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கேட்டால் அவங்களுக்கு கோவப்படுறாங்க. சில டிஎஃப்சி சென்டரில் நிவர்த்தி செஞ்சிடறாங்க, சில டிஎஃப்சி சென்டரில் புறக்கணிச்சிட்றாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு அந்த மையம்? ஸோ ஏழை குழந்தைங்களுக்கும், ஏழை பேரண்ட்ஸுக்கும், அண்டு படிப்பறிவு இல்லாத பேரண்ட்ஸுக்கும், அது அவங்க டிஎன்இஏ பற்றி தெரியாத விஷயங்கள் கூட அதில் சொல்லி தருவாங்க, ஏதாவது உதவி பண்ணுவாங்கன்னு தானே வர்றாங்க. ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டாலும் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க டெய்லியும். அப்படிங்கும்போது டென்ஷன் ஆகுது. ஏன்னா ஒரு டிஎஃப்சி சென்டருக்கு 2 கோஆர்டினேட்டர் தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த கோஆர்டினேட்டர்ஸ்க்கு வந்து டென்ஷன் ஆகுது. நியாயம்தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு டிஎன்இஏ பற்றி தெரியல சில பேர்த்துக்கு. ஸோ சில டவுட்ஸ் கேட்க தான் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து ஹெச்எஸ்சி மார்க்கை பற்றி கேட்கலை, அப்ளிகேஷனை கேட்கலை. அப்ளிகேஷனில் கேட்கலைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே ஆகாது. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, டிஎஃப்சி சென்டரே காமிக்கலை, அதாவது ஃபில் பண்ணும்போது டிஎஃப்சி சென்டரே அப்ளிகேஷனில் காமிக்கலை அப்படின்ட்டு அப்ளிகேஷன் போடும்போது அதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது டிஎஃப்சி சென்டர் நீங்கள் இது பண்ணிக்குவீங்க. இப்போதைக்கு டிஎஃப் சென்டர் உங்களுக்கு எதுவும் அங்கே ஆப்ஷனில் காமிக்கல அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் டிஎஃப் சென்டர் இருக்கும். நான் டிஎஃப்சி சென்டரோட லிஸ்ட்டு பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அப்போ டிஎஃப்சி சென்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். அங்கே போய் நீங்கள் வந்து அணுகலாம், எதுனாலும் உதவி பண்ணுவாங்க. ஸோ டிஎஃப்சி சென்டர் உதவி பண்ணுவாங்கன்னு நம்பி தான் நம்மளும் சொல்கிறோம். ஆனால் பண்ணுறாங்களா இல்லையான்னு கேட்டால் பண்ணுறது இல்லைங்கிறத உண்மை. ஏன்னா சின்ன சின்ன டவுட்டு கேட்கும்போது அவங்களுக்கு எரிச்சல் ஆகுது தான். அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது தான். பட் ஆனால் என்னென்னா அவங்களுக்கு வந்து அது ஆமாம் இது கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான் சில டிஎஃப்சி சென்டரில் அணுகிறாங்க. இது நம்ம என்ன சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதில்ல, இது மாறவும் போகிறதில்ல. நம்ம சொல்லி 110 மையங்கள்லையும் மாறி அப்படியே வரவும் போகிறவங்களுக்குலாம் சொல்கிறதில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்ளிகேஷன் போட தெரிஞ்சுக்க, போட்டினா சந்தோஷம். போட தெரியலனா வீடியோ போட்டிருக்கோம் போடு, இல்லை நம்ம வீடியோ இல்லைனா வேறு வீடியோ இருக்குது பார்த்து போடு. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும்னு தெரியல, அப்போ அது என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது அது வீடியோ பார்த்து கற்றுக்க. இல்லை அப்படின்னா ஏதோ எக்ஸ்பர்ட் கேட்டு கற்றுக்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, தெரியல அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் பார்த்து கற்றுக்குங்க, வேறு வழியே கிடையாது. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அன்றைக்கி 3 நாள் டைம் தருவாங்க. ஒன்றுமே தெரியாமல் அங்கே போய் உட்காந்திங்கன்னா அவங்க எந்த உதவியும் பண்ண மாட்டான். ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து பண்ண சொல்லிடுவாங்க. அவங்க வந்து நல்ல காலேஜ் கெட்ட காலேஜ் அவங்ககிட்ட கேட்டுருப்பீங்க. அதெல்லாம் சரியே இல்லை. அந்த மாதிரி கேட்கவே கூடாது. உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் நீங்கள் தான் போடணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் என்ன டெய்லி வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? சில டிஎஃப் சென்டர் அப்படியெல்லாம் இருக்குது, சில டிஎஃப் சென்டரில் உதவி பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட விஷயங்களை பார்த்துக்கலாங்கிறேன். புரியுதா? ஒன்று அந்த அப்ளிகேஷன் பிரச்சனை வர்றது வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் நேரடியாக போய் கேளுங்க. இல்லை எனக்கு சின்ன சின்ன பிரச்சனைனா வீடியோஸ் பார்த்தே ரெக்டிஃபை பண்ணுங்கள். இல்லை ரெக்டிஃபை ஆகலைன்னா வேணால் நீங்கள் அப்போ எமர்ஜென்சினா போங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஃபோன் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டுக்கோங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிட்டா, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, 99.99% கம்மி. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. ஏன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்களே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் 6ஆம் தேதிக்கு மேலே நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 6ஆம் தேதியிலேருந்து நம்ம 20ஆம் தேதி முன் நடக்கும். அந்த வெரிஃபிகேஷன் டைமில் ஏதாவது பிரச்சனைனா அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. இல்லைனா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டும். உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து டெய்லியும் பார்க்கணும், உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டும். அந்த ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம அடுத்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீஸ் எல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க, டாக்குமெண்ட் அப்லோடில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஃபில் பண்ணுற தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா கூப்பிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் மாணவர்களுக்கு டவுட் வருதுன்னா, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் நம்பர் தெரியல, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் கிராஜுவேஷன் நோ கொடுக்குறதா எஸ் கொடுக்குறதா, ஏன்னா எஸ் கொடுத்தா நான் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் நம்பர் அடித்தாகும். அப்போ ஃபஸ்ட் கிராஜுவேஷன் நம்பர் அடித்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். எனக்கு வரதுக்கு டைம் ஆகுது. என்ன பண்ணலான்னா, சில கல்லூரிகள் நோ கொடுத்துட்டு போனால் கூட நீங்கள் கல்லூரியில் போய் கொடுத்துக்கலாம். சில கல்லூரிகள் ஏமாற்றிடுறாங்க, நீ இது நோ கொடுத்த இல்லை டிஎன்இஏல, அதனால் உனக்கு கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பயந்தே மக்கள் வந்து அந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வெயிட் பண்ணுறாங்க.
ஏன்னா டிசி கிடச்சது லேட்டாக கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த டிசி மார்க் ஷீட் வச்சு அப்ளை பண்ணுறதுக்கு பையனுக்கு டைம் ஆயிருக்கு. எல்லாம் கவர்மெண்ட் கண்காணிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. ஜூன் 2 முடி தான் டைம் கொடுத்துருக்காங்க. டிசியும் மார்க் ஷீட் வர்றதுக்கே 2வது வாரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பிரச்சனை. அதனாலே நிறைய பேர்த்தோட நிற்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணது மட்டும் 1,19,141 பேர். இது போட்டி அதிகம்தான். அப்போ அதிகமாகுது. இன்னும் 8 நாள் இருக்க பட்சத்தில் கன்ஃபார்மாக சொல்கிறேன் 2 லட்சம் அப்ளிகேஷனோட சர்டிஃபிகேட் அப்லோட், பேமெண்ட் கம்ப்ளீஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகமாக தான் போகுது. 2 லட்சம் பேத்துக்கு மேலே வந்து அப்ளிகேஷன் போட போகிறாங்கிறது தான் உண்மையான விஷயம். இது போட்டி அதிகம்தான். ஏன்னா வருங்காலத்தில் இப்படி தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வருஷமும் அப்படி தான் ஆகும், அது கூடுதலாகும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட எண்ணிக்கை. அண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது 1,60,000 பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இதில் வருவான். ஸோ அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே 2,34,000 பேர் பண்ணியிருக்கான். ஸோ ரொம்ப ரொம்ப போட்டி அதிகம்தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுதான் இப்போ நம்பர் கையில் எடுத்துக்கணும். ஸோ இவங்க எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ நம்ம இனி போட போகிறவங்க தப்பு இல்லாமல் போடுங்க. சின்ன சின்ன டவுட்டு வரும், மேபி இந்த வீடியோஸ் பார்த்து ரெக்டிஃபை பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தால் டிஎஃப்சி சென்டருக்கு எனக்கு வேறு வழி கிடையாது. டிஎஃப்சி சென்டரில் 1008 பிரச்சனை. பட் ஆனால் வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணுறது கிடையாது அப்படின்னு மக்கள் வந்து புலம்பி தள்ளுறாங்க. ஃபோன் பண்ணுறவங்களாம் புலம்புறாங்க. டிஎஃப் சென்டரில் சொல்கிறது கிடையாது. ஒரு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் போய் இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கணும். அந்த இன்கம் சர்டிஃபிகேட் எவ்வளோ லட்சத்துக்கு கீழே இருக்கணும் கூட சொல்ல மாட்டாங்க. அதான் சொல்கிறேன்ல, நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு தெளிவு கிடச்சிரும். நீங்கள் பாட்டுக்கு வீட்டு உட்காந்து பண்ணலாம். இந்த டிஎஃப்சி சென்டரில் உதவி பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? ஆனால் உதவி பண்ணல, இது நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது எனக்கு தெரியல, நம்ம சொல்லி கேட்பாங்கன்னு தெரியல. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பெரும்பாலும் வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் தவறுகள் வந்தாலும் அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. டாக்குமெண்ட் அப்லோடில் மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. 12th மார்க் ஷீட் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் இருக்குல்ல, பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்களா ரிசல்ட் டைமில், அதை அப்லோட் பண்ணக்கூடாது. 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்கள், டிசி அப்லோட் பண்ணுங்கள், அப்புறம் 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கரெக்டாக டிஜிட்டலைஸ் பண்ணதை அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய என்னது ஸ்போர்ட்ஸ் இருந்தால் ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்னா ஐடி, இல்லை அப்படின்னா டிஃபரன்ஷியபிலிட்டி, ஸ்பெஷல் ரிசர்வேஷனு. ஸோ அதை தாண்டி வந்து உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சிக்னேச்சர். ஸோ இதெல்லாம் தான் மேண்டிட்டரியான விஷயம். இப்போ நான் சொன்னது எல்லாமே மேண்டிட்டரியான விஷயம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லாம் தேவையே கிடையாது. அது வந்து யாருக்குன்னா வேறு ஊர், இந்த ஊரில் படிச்சுட்டு வேறு ஊருக்காரனாக இருப்பான், ஐ மீன் வேறு ஊர்லேருந்து வந்திருப்பான், அவனுக்கு தான் தேவை. ஸோ அதனால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லாம் நான் கேட்கவே போகிறதில்ல. ஸோ அதனால் தயவு செய்து இந்த மேண்டிட்டரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே பெரும்பாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது. ரிஜெக்டே பண்ண மாட்டாங்க, உங்களை கூப்பிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு, டூப்ளிகேட் போட்டிருந்தால் அது ரிஜெக்ட் ஆகிரும். நீங்கள் ஒன்று டூப்ளிகேட் போடுறீங்கல்ல, போட்டு வேண்டாம் இது ஒன்று போடுறேன் இது ஒன்று போடுறேன் அப்படின்னா டூப்ளிகேட், அதனால தான் டூப்ளிகேட் போட வேண்டான்னு. ஆனால் ஒரிஜினல் எது ஒன்றோ, இப்போ டூப்ளிகேட் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, எது ஒன்றும் ஃபாலோ பண்ணுறேன் அந்த ஒன்று கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அப்ளிகேஷன் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐடி பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன குளறுபடி இருந்தாலும் உங்களுக்கு சரி ஆகிடும், பிரச்சனை கிடையாது. இது பிரச்சனை அது பிரச்சனை ஃபோன் பண்ணுறாங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் எடிட் பண்ண முடியாது. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஆகாது. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஒரு வேளை வரலை அப்படின்னா 30ஆம் தேதி 28ஆம் தேதி முடியும் பாருங்கள். ஒரு வேளை ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வரலைன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நோ கொடுத்துட்டு போயிருங்க. எனக்கு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் நம்பர் கேட்குது, நோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிருங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் அப்லோட்லேயும் கேட்கும். ஸோ நோ கொடுத்துட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் காலேஜில் போய் நம்ம கேட்டுக்கலாம். இதுதான் டிஎஃப்சி சென்டர்லேயும் சொல்கிறாங்க. ஸோ காலேஜில் போய் கேட்டுக்கலாம். இல்லை சார் எனக்கு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் கண்டிப்பாக வேணும்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு 6ஆம் தேதி முடி டைம் இருக்குது, நீ ஒரு 2, 3ஆம் தேதி முடி வெயிட் பண்ணு. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா எல்லாருமே பண்ணி முடிச்சுருவாங்க, நம்ம தான் கடைசி. இந்த சர்வர் இஷ்யூலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல். ஸோ பாரு, ஒரு 30ஆம் தேதி முடி பாரு, ஓகேவா? அதுக்கப்புறம் வரலாம், நோ கொடுத்துட்டு போயிட்டே வந்தால் வருது. அதனால் நம்ம படிப்பு எதாவது நிற்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வேணால் நேரடியாக காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அங்கே போய் நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து கேட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ எஸ்ன்னு கொடுத்தவங்க ஃபஸ்ட் கிராஜுவேஷன் நம்பர் அடித்து நீங்கள் அடுத்த பாஸ் ஆன் பண்ணிவிடுங்க. இது நிறைய பேருக்கு பிரச்சனை. HSC மார்க் கார்டில் அதெல்லாம் நோ இஷ்யூஸ், எந்த பிரச்சனையும் கிடையாது. டிஎஃப்சி சென்டர் கார்டில் அதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ எதுவுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் எதாவது மாற்றி போட்டிங்க பேர், அந்த இந்த விஷயங்கள்ல தான் பெரிய பெரிய பிரச்சனை. இந்த 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் மாற்றி போட்டுட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. எமிஸ் நம்பர்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க. ஸோ எமிஸ் நம்பரே உங்களை காட்டி கொடுத்துரும். ஸோ அதனால் டாக்குமெண்ட்டை கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டாலே பெரும்பாலும் பாஸ் ஆகிடும், ரிஜெக்ட் ஆகாது, சரிங்களா? ஸோ அதனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும், லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சு. இப்போதைக்கு இதுதான் இப்படி இருக்குது. கண்டிப்பாக போட்டி அதிகம்தான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அடுத்த 4 நாளில் 2 லட்சம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் போயிட்டுருக்குது. ஸோ கன்ஃபார்மாக சொல்கிறேன், சூடு பிடிச்சிருந்தா சொன்னால் ஃபஸ்ட்டு எடுத்தேன்னா கம்மியாக இருக்குதுன்னு நினச்சேன், பட் சூடு பிடிச்சிருக்குது.
ஸோ கண்டிப்பாக வந்து இதை நம்ம வந்து கருத்தில் கொள்ளலாம். அண்ட் டிஎஃப்சி சென்டர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், நம்ம சொல்கிறது கேட்க போகிறதில்ல, கவர்மெண்ட் அதிகாரிங்க பார்ப்பாங்களான்னு கூட தெரியல. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணால் தான் அது போய் சேரும். டிஎஃப்சி சென்டர் பெரும்பாலும் மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர்த்துக்கு ஒன்றுமே தெரியாது, பாவம் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கே எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னு தெரியாது. அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு அங்கே கொஞ்சம் ஆள் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். 2 கோஆர்டினேட்டர் அங்கே வச்சுருக்காங்க, பட் எல்லாத்துக்கும் அங்கே ஆள் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் பெரும்பாலும் அங்கே ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா லேப்டாப் கூட இல்லை பசங்கிட்ட, லேப்டாப் இல்லாமல் நேரடியாக அங்கே போய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணுறாங்க. ப்ரௌசிங் சென்டர்லேயும் ஏமாத்துறானுங்க. ப்ரௌசிங் சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அவனோட அப்ளிகேஷன் நம்பர்லாம் வச்சு அவங்களோட இதாக மாற்றிக்கிறாங்க, அவங்களோட ஏஜென்ட் மாதிரி மாற்றிக்கிறாங்க. சொல்லக்கூடாது, புரியுங்களா, கமிஷனுக்காக மாற்றிக்கிறாங்க. ஸோ அதனால் ப்ரௌசிங் சென்டரும் சேஃப் இல்லை. எங்கே போய் நீங்கள் பண்ணாலும் லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. எந்த சிஸ்டமில் பண்ணாலும் லாக் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கு தான் சொந்தமாக ஒரு லேப்டாப் வாங்கிக்கோங்கிறேன். நிறைய பேர்த்துனால வாங்க முடியலன்னு சொல்கிறீங்க. இன்ஜினியரிங் படிக்க போகிற லேப்டாப் மஸ்ட்டு. ஸோ லேப்டாப் வாங்க முடியலன்னா பரவாயில்ல, இப்போதைக்கு பெரும்பாலும் ப்ரௌசிங் சென்டரில் பண்ணி லாக் அவுட் பண்ணிவிட்டு வா. இல்லை அப்படின்னா டிஎஃப் சென்டரில் போய் பண்ணு. என்னால் இவ்வளோதான் சொல்ல முடியும். ஃபோனில் பண்ணாத. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃபோனில் பண்ணலாமான்னு கேட்குறீங்க, அதிலெல்லாம் பண்ணவே கூடாது. கை பட்டுச்சுன்னா அது வேறு மாதிரி மாறிடும். சாய்ஸ் ஃபில்லிங் லேப்டாப்பில் தான் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இப்போதைக்கு அப்ளிகேஷனை முடித்தவங்க ஓகே, முடிக்காதவங்க முடிச்சுட்டு எதுவுமே ரிஜெக்ட் ஆகாது, பயப்படாது. ரிஜெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள கூப்பிட்ருவாங்க, அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டு உங்களை கூப்பிட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, திரும்பவும் ரீஅப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த டைம் இருக்குது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ரிஜெக்ட் ஆகாது, ஓகேவா? ரேங்க் லிஸ்ட்டு ஜூன் 29 வருது. ஸோ ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்ததுக்கப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் வரும், ஓகேங்களா? ஸோ அதனால் யாருக்கெல்லாம் ரேங்க் லிஸ்ட் வருதோ அவங்க உறுதியாக இந்த கவுன்சிலிங் இருப்பாங்கன்னு அர்த்தம். ரேங்க் லிஸ்ட் வரும்போதும் தெரியும். அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆச்சுன்னா ஒரு க்ரீன் கலரில் டிக்கு விழுகும். அந்த 2 டிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மேஜர். அந்த 2 டிக்கு விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம், சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் அர்த்தம். அது ஆச்சுனாலே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஜூன் 2 முடி டைம் இருக்குது. இந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் பிரச்சனை போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ பெரும்பாலும் பாருங்கள், என்னெல்லாம் சர்டிஃபிகேட் எடுக்க முடியலையோ கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்க பாருங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் டிஎஃப்சி சென்டரில் உதவி கேட்குறோம். சாய்ஸ் ஃபில்லிங் போய் நின்னிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், நம்ம ப்ரைவசியாக பண்ண முடியாது. ஸோ ப்ரைவசியாக பண்ணணும், ஒரு லேப்டாப் வேணும். இல்லை லேப்டாப்பை கடன் வாங்கி பண்ணுங்கள், பக்கத்து வீட்லையோ இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட கடன் வாங்கி பண்ணுங்கள், வேறு வழியே கிடையாது. அந்த 3 நாள் நமக்கு வேணும், சரிங்களா? எல்லாம் யோசிச்சு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு வீடியோன்னு சொல்லி போடலாமான்னு யோசித்தேன், பட் பெரும்பாலும் மாணவர்களுக்கு இதெல்லாம் டவுட்டு. சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் ஆயிருமா, சாரி இது அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமா, டிஎஃப் சென்டர் பிரச்சனை, மதிக்கிறதே இல்லை, ஃபோன் பண்ண யூடியூபர்ஸும் எடுக்கிறது இல்லை, நாங்கள் இங்கே தான் போகிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இது பிரச்சனை. யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஆகாது. சர்டிஃபிகேட் மட்டும் மேண்டேரியாக கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். மீதி எல்லாம் ஆண்டவன் விட்ட செயல். எமிஸ் நம்பருக்கு அடித்தா போதும், கரெக்டாக அடித்தா போதும், அதை வச்சு அவங்க வெரிஃபை பண்ணிக்குவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் கரெக்டாக நம்ம வீடியோஸ் பார்த்து நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம், கரெக்டாக பார்த்து அடிங்க. தட்ஸ் இட். ஸோ தேங்க்யூ. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டி அதிகம். சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், எப்படி ட்ரிக்கியாக பண்ணணும், எல்லாமே நம்ம சேனலில் வரும். அதனால் கண்டிப்பாக ஸ்டே டியூன்ல இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.